200 ஆண்டுகளுக்கு பிறகு 4 அதிசய ராஜயோகம் நவம்பர் மாதத்தில் நிகழப்போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆதித்ய மங்கள ராஜயோகம், ருச்சக ராஜயோகம், அப்புறம் குரு பகவானுடைய ஹன்ஸ் ராஜயோகம், மாளவியா ராஜயோகம், இப்படி 4 ராஜயோகம் வருது. இது எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும், எந்தெந்த ராசிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். குரு பார்வை இருக்கிறதால கன்னி, சிம்மம், அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனுசு, அது இல்லாமல் விருச்சிகம், ரிஷபம், இதெல்லாம் 5 ராசியும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் 4ஆம் இடத்துல சூரியன், அதாவது சிம்மத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்காராங்க. அதாவது விருச்சிகத்தில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்தான் ஆதித்ய மங்கள யோகம். அது இல்லாமல் ஆதித்ய மங்கள யோகத்தில் சுக்கிரனும் போய் உட்கார்றார். புரியுது எனக்கு? அதில் சுக்கிர மங்கள யோகம் வரும். அதே நேரத்தில் சுக்கிர மங்கள யோகம் வரும், ஆதித்ய மங்கள யோகம் வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகளும் ஏற்படுது. அதே நேரத்தில் உங்களுக்கு இது வருது, மாளவி யோகம். இந்த மாளவி யோகன்றது கிரகங்கள் லைனாக கீழே வரிசையாக நிற்கக்கூடியது தான். ஸோ அது லைனாக எல்லா கட்டத்துலேயும் ஒரு கிரகம் நிற்கும். அந்த கிரகம் நிற்க தான் மாளவி யோகன்றதை சொல்லுவாங்க. புரியுது எனக்கு? அது மாதிரி வருது, ரொம்ப விஷயத்துக்கு அப்புறமா வர்றது. அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டியாக இருக்கும். ஆனால் சூரியனும் செவ்வாயும் ஒன்றா சேரக்கூடாது. நெருப்பு கிரகங்கள், ஃபயர் ஆக்சிடென்ட் வரும், ஒரு பெரிய அதிபருக்கு உயிர் ஆபத்துகள் வரலாம், பெரிய இன்சிடென்ட் நடத்துக்கான வாய்ப்புகள் வரலாம், எங்கன்னா ஒரு இடத்துல பத்திக்கிறதுக்கான வரலாம், காடு சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் ஃபயர் ஆகிறதுக்கு விஷயங்கள் வரலாம். இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான பொருட்கள், அந்த பொருட்கள் நமக்கு இல்லாமல் போயிடலாம். அந்த பொக்கிஷமான பொருள் உடனே ஃபயர் ஆகுது, அந்த இடத்துல அந்த முக்கியமான பொருள் கிடைக்காம போச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் வரும்ன்றதை சொல்லலாம். மீனம், மேஷம், விருச்சிகம், அது இல்லாமல் மீனம், மேஷம், உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடகம், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில உபாதைகள், மனசில் நிம்மதிகள், தேவையற்ற செலவுகள், எது எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்காம இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுன்னா அந்த 1.5 மாதத்தில் சரியாயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு 1.5 மாதத்துக்கு தான், அதுவும் ஆட்டோமேட்டிக். ஆனால் குரு மாறுறது இந்த உலகத்துக்கே நல்லது. குரு மாறிட்டால் திரும்பவும் 5ஆம் தேதி டிசம்பர் உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு திரும்பி மிதுனத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வர சொல்ல அந்த குருவோட மாற்றம் தான் இந்த உலகத்தை 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த குரு மாறுறதால சுக்கிராதித்ய ராஜயோகமா சார்? சுக்கிரன் மாறுறதால சுக்கரன் ஆதித்ய சூரியனோட போய் உட்காருந்தா சுக்கராதித்ய அதுதான். ஆனால் அந்தந்த கிரகங்களுக்கு வழி வர, அந்தந்த ராசிக்காரனுக்கு தான் வழி வருமே தவிர ரொம்ப. ஆனால் எதிர்பார்க்காத பணங்கள் வரும். ரிஷபத்துக்கு எதிர்பார்க்காம பணம் வரும், 6ஆம் இடத்துல போய் உட்காந்து நல்ல லக்கி வரும், லாட்ரி அடிக்கும். இந்த மிதுனத்துக்கு எதிர்பார்க்காம வேலைகள் கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுறது தான் இந்த ஆதித்ய யோகத்தை.